Hi all, welcome to Demystifying Markets. So, நாளையோட index analysis பார்க்கலாங்க. This is for Nifty, Bank Nifty and Fin Nifty market profile learning. Market profile is the base for this channel. So, உங்களுக்கு market profile in a very structured and organized way கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா kindly contact the WhatsApp number. Whereas market profile எப்படி ஒரு order flow ஓட நம்ம join பண்ணி பார்க்கறது அப்படின்றத வந்து ரொம்ப டீட்டெயிலாவும் in-depth concepts of market profile. So different concepts இருக்கு and every concept is equally potential. So இது எல்லாமே நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணுவோம் and more of practical session. So தமிழ் பேட்ச் வந்து இந்த சாட்டர்டே ஆரம்பிக்குது. ஸோ லிமிடெட் சீட்ஸ் தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஒன்லி வெரி ஃபியூ சீட்ஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 seats தான் பெண்டிங் இருக்கு. ஸோ இஃப் யூ விஷ் டு லேர்ன் தி மார்க்கெட் ப்ரொஃபைல் இன் அ வெரி ஸ்ட்ரக்சர்ட் மேனர் கைண்ட்லி கான்டாக்ட் தி வாட்ஸ்அப் நம்பர். ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எங்க வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா எஸ்டர்டேஸ் பிஓசி கிட்ட ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நேத்து நம்ம பார்த்தோம் 24,900 அந்த ஜோன் வரையுமே இட் இஸ் அ கிளியர் ஒரு சப்போர்ட் ஜோனா இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்த சப்போர்ட் பிரேக் பண்ற வரையுமே இது ஒரு சப்போர்ட்டா ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். மார்க்கெட் என்ன பண்ணாங்கன்னா பெர்ஃபெக்டா ஓப்பன் பண்ணியும் அந்த 24,900 அந்த ஜோனை வந்து பிரேக் பண்ணல. இட்ஸ் அ பெர்ஃபெக்ட் எக்ஸஸா வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸ்மால் எக்ஸஸ் அண்ட் ஐபியோட ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அப்சைட் கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா பீபாக்கும் பார்த்தீங்கன்னா வெளியில தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க at the level of 25,100. ஸோ க்ளோசிங்கும் பார்த்தீங்கன்னா above the level of PPOC. ஸோ 25,100க்கு மேலே தான் நம்மளுக்கு கிளியரான க்ளோசிங்கும் இருந்திருக்கு. பட் அகெயின் வந்து ஒரு டேவோட ஹை வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸா இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ கிளியரான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கிளியரான சப்போர்ட் வந்து நம்மளுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க வித் த ஹெல்ப் ஆஃப் எக்ஸஸ். அண்ட் அகெயின் வந்து நிஃப்டியை பொறுத்தவரையும் இப்போ இந்த லெவல்லேருந்து வெளியில வராங்க அப்படின்னா தட் இஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பீபாக் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 25,100க்கு மேலே கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் மேலே வராங்க அப்படின்னா டெஃபினட்டா இது வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த லெவலை வந்து நம்மளுக்கு ப்ரியார் டேவோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா கிளியரா இருக்கு. ஐபியோட எக்ஸ்டென்ஷனும் நம்மளுக்கு நடக்கல. நெக்ஸ்ட் டே அதாவது இன்னியோட டேல பார்த்தீங்கன்னா இது ஒரு கிளியர் ரெசிஸ்டன்ஸாகவும் நம்மளுக்கு இருக்கு. ஸோ 25,200 அந்த ஜோனுக்கு மேலேயே கிளியரான ஒரு அக்செப்டன்ஸ் வேணும். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் இஸ் 25,200 ஜோனுக்கு மேலேயே நம்மளுக்கு கிளியரான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு 25,200 to 300 அண்ட் அபவ் த லெவல் கண்டிப்பா ஒரு அக்செப்டன்ஸ் வேணும். அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிஓசி ரிஜெக்ஷன். ஸோ 25,400 பார்த்தீங்கன்னா கிளியரான ஒரு பிஓசி வேர் த வால்யூம் ஆல்சோ அசோசியேட்டட் வித் தட் லெவல். ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையுமே அப்சைட் பார்த்தீங்கன்னா பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த செல்லிங் நேத்தோட செல்லிங்கை வந்து ஓரளவுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. லைக் நான் பாட்டம் வந்து நம்மளுக்கு கிளியரா ஓரளவுக்கு அரெஸ்ட் பண்ண மாதிரி தான் இருக்கு. பட் இது வந்து எந்த அளவுக்கு ஒரு டேர்னிங்கா இருக்குன்றது வந்து ஒன்ஸ் இவங்களோட ஃபர்தர் மூவ்மெண்ட்டை வச்சு தான் நம்மளுக்கு தெரியும். பட் ஆஸ் ஆஃப் நவ் செல்லிங் வந்து கிளியரா ஓரளவுக்கு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. பட் பையிங்கும் பார்த்தீங்கன்னா அந்த லெவல் இந்த ஜோன்குள்ளேயே தான் இருக்கு. அதாவது ப்ரியார் டேவோட ஹை அண்ட் லோக்குள்ளேயே தான் இன்னியோட டே அண்ட் கம்ப்ளீட்டா இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் இன்சைட் மார்க்கெட் ஆஃப் எஸ்டர்டே. ஸோ நேத்தோட மார்க்கெட் கிட்ட தான் இருக்கு. இன்னும் அந்த லெவலுக்கு வந்து உடைக்கல. அண்ட் மோரோவர் இன்னைக்கு கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேலன்ஸ் வந்து ஒரு பீபாக் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பீபாக்கு மேலே தான் க்ளோசிங்கும் கொடுத்துருக்காங்க. ஐபிக்கு மேலே தான் க்ளோசிங்கும் நடந்திருக்கு. ஸோ இன்கேஸ் நிஃப்டி கீழே வராங்க அப்படின்னா as we see yesterday லைக் இந்த லெவல் வந்து பிரேக் பண்ணணும். பிகாஸ் 24,900 நேத்தே நம்ம வீடியோல வந்து இந்த லெவலோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்துருந்தோம். பிகாஸ் 24,000 இந்த ஜோன் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா 24,900 ஜோன் வந்து ஆல்மோஸ்ட் நிறைய வாட்டி புவர்லோ வந்து பிளேஸ் பண்ண ஒரு இடம். அண்ட் இட்ஸ் அ குட் லெவல் ஆஃப் சப்போர்ட். பிலோ 25,000க்கு கீழே இமீடியட்டான 24,900 வந்து ஒரு நல்ல சப்போர்ட் சிஸ்டம். ஸோ அந்த லெவல்ல வந்து நல்லாவே வந்து சப்போர்ட் ப்ரொவைட் பண்றாங்க. இன்கேஸ் அந்த லெவலை பிரேக் பண்றாங்க அப்படின்னா ஃபர்தரா 24,800 which is a very very important level for Nifty to watch. ஸோ 24,800ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவல். பட் ஆஸ் ஆஃப் நவ் நம்மளுக்கு வந்து 24,900லேருந்தே ஒரு நல்ல சப்போர்ட் சிஸ்டம் கிடைச்சிருக்கு. பட் இந்த சப்போர்ட் வந்து ஒரு டெம்பரவரியான சப்போர்ட்டை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க செல்லிங்க. பட் ஃபர்தரான ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து இந்த இன்சைட் மார்க்கெட்டை விட்டு வெளில வந்தாதான் தெரியும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் it's a kind of P-shaped profile.
ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் எந்த ஜோன் கிட்ட க்ளோஸ் ஆனாங்களோ அதே ஜோன் கிட்ட தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிஃப்டியில் பார்த்தோம் நம்மளுக்கு ஒரு ஸ்மால் எக்ஸஸ் இருந்தது. அகெயின் இன் பேங்க் நிஃப்டி கிளியர் பையிங் எக்ஸஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நேத்தோட எக்ஸஸும் பார்த்தீங்கன்னா அட் த லெவல் ஆஃப் 50,700 அந்த ஜோனில் வந்து சூப்பரான ஒரு எக்ஸஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்மால் எக்ஸஸ். பட் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் வெரி ஸ்மால் ஹிடன் இன்ஃபர்மேஷனாக பிளேஸ் பண்ணுவாங்க. பட் அகெயின் எவ்ரி சிங்கிள் ஹிடன் இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து டீட்டெயிலாகவே நம்மளோட ப்ராக்டிக்கல் செஷன்ஸில் வந்து அனலைஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இதை மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிஓசி பார்த்தீங்கன்னா கிளியரான ரெசிஸ்டன்ஸாக நம்மளுக்கு இருக்குது. ஸோ நேற்றும் நம்ம வீடியோவில் பார்த்துருந்தோம் 51,400 to 500 எங்கே வேணால் ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம் அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக நம்மளுக்கு இன்னைக்கு பிஓசி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆகிட்டு புவர் ஹை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட்ஸ் அ பீபாக் கிரியேஷன் எக்ஸாக்ட்லி ஆன் ஐபியோட லெவல்ஸில் பீபாக்கை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. வேறு வால்யூம் ஆல்சோ அசோசியேட்டட். ஸோ 51,400 நேற்று நம்ம பார்த்தபடி ஒரு ரெசிஸ்டன்ஸான ஜோன். அந்த ஜோனில் தான் இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பி ஷேப் ப்ரொஃபைல் மாதிரி தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அகெயின் ஒரு செல்லிங்கை வந்து கண்ட்ரோல் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. பட் அகெயின் ஃபர்தர் வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றத வந்து இனிமேல் இருக்கிற மூவ்மெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஃபர்தராக இட்ஸ் அகெயின் an inside market of yesterday like நிஃப்டி. ஸோ பீபாக்லேருந்து வெளில வராங்கன்னா இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா 51,600. ஸோ இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி பிகாஸ் பிஓசி ரிஜெக்ஷன் தான் இன்னைக்கும் நடந்திருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் 51,600 கிராஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு அக்செப்டன்ஸ் தேவை. அண்ட் 51,800 ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அண்ட் above this level பார்த்தீங்கன்னா 52,000 a clear psychological number 2 again with a selling single print நம்மளுக்கு அங்கே கிரியேட் பண்ணியிருக்காங்க on this day. ஸோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி கிளியர் selling single print கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த டேல. தட் இஸ் ஆன் த டேட் ஆஃப் 4th of October. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் அந்த இடத்த ரெசிஸ்டன்ஸாகவே கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஈவன் ப்ரைஸ் மேலே வந்தாலும் இந்த செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் குட் பி அ வெரி குட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். தட் இஸ் 52K. ஸோ இன்கேஸ் பேங்க் நிஃப்டி கீழே வராங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டான ஒரு பையிங் எக்ஸஸை பிளேஸ் பண்ண லெவல் பார்த்தீங்கன்னா 51,000. ஆல்மோஸ்ட் 51,000 நம்மளுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் நம்பராகவும் இருக்கட்டும். ப்ளஸ் 51,000லேருந்து 50,900 இந்த ஜோன் வரையும் எங்கே வேணால் அவங்க சப்போர்ட் சிஸ்டம் ஃபைன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் இஃப் திஸ் லெவல் பிரேக்ஸ் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ஆன் ப்ரீவியஸ் டே தட் இஸ் 5670 தட் இஸ் ஆல்மோஸ்ட் 5700 அந்த ஜோனில் வந்து கிளியரான ஒரு எக்ஸஸும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் குட் பி த ஃபர்ஸ்ட் 2 levels ஆஃப் பேங்க் நிஃப்டி வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்தராக இந்த லெவலையும் அவங்க பிரேக் பண்ணுறாங்கன்னா 50,500 zone பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கிளியர் அகெயின் ஒன் மோர் சப்போர்ட் ஜோன். பட் அகெயின் தீஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 levels ஆஃப் பேசிக் சப்போர்ட். இன்ட்ராடேல அவங்க பிளேஸ் பண்ண எக்ஸஸ் அண்ட் ப்ரியார் டேல அவங்க பிளேஸ் பண்ண எக்ஸஸும் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அகெயின் ஃபின் நிஃப்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பிஓசி ரிஜெக்ஷன். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பையிங் எக்ஸஸும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அகெயின் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பி ஷேப் ப்ரொஃபைல். ஸோ பீபாக் கிரியேட் பண்ணியிருக்காங்க. வேர் வால்யூம் ஆல்சோ அசோசியேட்டட் வித் தட் லெவல். அண்ட் அகெயின் ஐபியோட எக்ஸ்டென்ஷன் ப்ரொவைட் பண்ணாலும் இட் வாஸ் நாட் ஸோ ஹெல்தி இல்லையா? ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இமீடியட்டாக இது ஒரு ரிஜெக்ஷன்ஸ். நம்ம வந்து ப்ரியார் டைம்ஸும் நம்ம பார்த்தோம். ஐ மீன் ப்ரியார் வீடியோஸ்லையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 23,600 to 700 எங்கே வேணால் ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம். ஸோ கிளியரான ரெசிஸ்டன்ஸ் இந்த பிஓசியில் அவங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் if at all fin nifty இந்த லெவல்லேருந்து கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி இம்மீடியட்டான ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து 23,700 வந்து இருக்கும். பிகாஸ் அதுதான் நம்மளுக்கு ஒரு ரிஜெக்ஷன் ஜோனாகவும் இருந்திருக்கு. அண்ட் above this லெவல் கண்டிப்பாக ஒரு அக்செப்டன்ஸ் வேணும். அண்ட் 23,800 அண்ட் கிளியராக பார்த்தீங்கன்னா 24,000 வந்து கிளியரான ஒரு ரெசிஸ்டன்ஸ். பட் பிஃபோர் தட் அ ஸ்மால் எக்ஸஸும் நம்மளுக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க at the level of 23,900. So 23,900 a clear resistance and again above this level 24,000 பார்த்தீங்கன்னா clear psychological number 2 again one more resistance. So fin nifty ஓட down side பார்த்தீங்கன்னா in case அந்த பீபாக்லேருந்து கீழே வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ராடேல பொறுத்தவரையும் பையிங் எக்ஸஸை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் பிட்வீன் 23,400 to 500 levels வந்து எங்கே வேணால் அவங்க சப்போர்ட் சிஸ்டம் ஃபைன் பண்ண வாய்ப்புகள் இருக்குது.
அண்ட் இந்த லெவலை பிரேக் பண்றாங்க அப்படின்னா ஃபர்தரா பார்த்தீங்கன்னா 23,300 and 23,250. ஸோ இது வந்து நம்ம ப்ரியார் டைம்ஸும் பார்த்தோம். 23,250 வாஸ் த சூப்பர் சப்போர்ட் ஜோன் பிகாஸ் அது வந்து ஒரு பீபாக்கான ஜோன் இல்லையா. பட் பிஃபோர் தட் பார்த்தீங்கன்னா these zones are very important. இதுதான் இமீடியட்டான ஒரு ரெஃபரன்ஸ் ஃபார் FINIFTY. இங்க வந்து இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த செல்லிங்கை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ செல்லிங்கை வந்து ஸ்டாப் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து அந்த டைரக்ஷன் வந்து கண்டினியூ பண்ணல. அண்ட் அகெயின் இட்ஸ் ஆல் 3 இண்டெக்ஸ் வெரி காமனான விஷயங்கள் ஒரு சில நாட்களாக நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இன்சைட் மார்க்கெட் ஆஃப் எஸ்டர்டே நடந்திருக்கு அண்ட் செல்லிங்கை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. அண்ட் பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் FINIFTY இருக்கட்டும் ஒரு பி ஷேப் ப்ரொஃபைல் மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் ஐபிக்கு வெளியில தான் க்ளோசிங்கும் நடந்திருக்கு. பட் அகெயின் எவ்ரி திங் வந்து நம்மளுக்கு வந்து கண்டினியூட்டி வந்து தேவை. ஸோ நாளைக்கு வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேடுங்க. This is purely for education purpose. And thanks all. And if you wish to learn the market profile, kindly contact the WhatsApp number. And உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா kindly do like, share and subscribe so that இது வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரீச் ஆகும். Thanks all.